நமஸ்கார் அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரின், வெல்கம் டு நாளே துனியா. அங்கே தோகை மொத்தம் பிராத்மிக் 4 தோகை வருது. அதில் தேர்வுக்கு மொத்தம் 3 கொடுப்பாங்க. அதுலேருந்து நீங்கள் ஏதாவது ஒன்று எழுதுனா போதும். இது மார்க் 4 மார்க்கு ஈஸியாக எடுத்துனா 2 லைன் தான் வரும். அவங்க என்ன கேட்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு 4 தோகையிலேருந்து 1 2 3 கேட்பாங்க, லைனாக கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா 2 3 4ன்னு சொல்லிட்டு இப்படி கேட்பாங்க. மொத்தம் 4 இப்படி தான் 3 கேட்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த 3மே நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஏதோ ஒன்று எழுதலாம். அப்படிலாம் 2 படிச்சிட்டோட நீங்கள் ஒன்று தாராளமாக வரும். நல்லா படிச்சுக்கிங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று பார்க்குறோம். தோஹே கண்டஸ்ட் அப்படின்னா மனப்பாட செய்யுள். சாது ஐசா சாகியே ஜைசா ரூப் சுபாய் சார் சார் கோ கஹி கஹிரகை தோதா தே உடாய். இது யார் ஏற்றி அப்படின்னா கபீர்தாஸ் இந்த தோகை ஏற்றிருக்கிறாரு. கீழே அவருடைய நேம் கொடுத்துருக்காங்க. அப்போ சாது ஐசா சாகியே, சாது அப்படின்னா அறிவுன்னு அர்த்தம், ஒரு அறிவாளின்னு சொல்லணும். அறிவாளி எப்படி இருக்க சாகியன வேண்டும், அந்த அறிவாளி எப்படி இருக்க வேண்டும். ஜைசா சுபாய், அந்த அறிவாளி எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு முரத்தை போல் இருக்கணுமா. முரம் அப்படிங்கும்போது நம்ம மரத்தில் என்ன பண்ணோம், நம்ம தேவையானது பொருளை போட்டு நம்ம அரிசி கோதுமை ஆரியெல்லாம் படைச்சிடும். அது நல்லது என்ன பண்ணுதோ அப்படியே நின்றுக்குது. தேவையில்லாத அந்த பூமி அந்த குப்பை அந்த இதெல்லாம் என்ன ஆகிடுது, வெளியில் தேவையில்லாத வெளியேற்றிடுறோம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஒரு அறிவாளி முரத்தை போல் இருக்க வேண்டும். சார் சார்கோ ககி ரகை தோதா தே உடாய், முரத்தை போல் இருக்கணும். அவங்க அந்த பொருள் எப்படி இருக்குமோ ரொம்ப சத்தான பொருள் மட்டும் அதை எடுத்துக்குதான் அந்த மரம். மீதி தேவையில்லாத என்ன பண்ணிடுச்சு, அதை வெளியேற்றுதான். அதுபோல் ஒரு நபர் நல்லவற்றை எடுத்துக்கிட்டு மற்றவற்றை என்ன பண்ண நம்ம தள்ளி விட்டுணும். செகண்ட் ஒன், ஜாதினா பூச்சோர் சாதுக்கி பூச்சி லீஜியே ஞான் மோல் கரு தர்வார்கா படா ரகன்து மயான். அப்போ ஜாதினா பூச்சோ, ஜாதி அப்படின்னா ஒரு நபர்கிட்ட பூச்சோ இங்கே சாதுக்கி, சாதுனா அறிவாளின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஒரு அறிவாளிகிட்ட அவன்கிட்ட நம்ம உன்னோட ஜாதி என்னன்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, நம்ம கேட்கக்கூட பூச்சோன்னா கேட்கறது. ஒரு மனிதனை பார்த்து நீ என்ன ஜாதி என்ன குலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதன் ஒரு அறிவாளி பார்த்து நம்ம இந்த கேள்வி நம்ம கேட்கக்கூடாது. பூச்சி லீஜியே ஞான், அவன் ஒரு அறிவாளியாக இருக்கிறான்னு தெரிஞ்சால் என்ன பண்ணால் அவன்கிட்ட என்ன பண்ணு, நம்ம நல்லவற்றை நம்ம கற்றுக்கணும். அறிவை பற்றி அவன்கிட்ட நல்லா தெரிஞ்சுக்கணும். மோல் கரு தர்வார்கா, தர்வார் அப்படின்னா ஒரு வாள், ஒரு வாள் போய் என்ன பண்ணுறோம், விலைக்கு போய் நம்ம வாங்க போகிறோம். வாள் அப்படின்னா கத்தி, அந்த கத்தி வாங்க போகிறோம். அந்த கத்தி நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு தான் நம்ம அந்த பொருள் நல்லா இருக்கா அப்படின்ட்டு தான் அந்த பொருளை மட்டும்தான் பார்க்கணும். படா ரகன்தோ மயான், அந்த பொருள் மேலே இருக்க அந்த உரை நம்ம பார்க்கக்கூடாது. தேவையில்லாத பார்க்கக்கூடாது. பொருள் நல்லா இருக்கா அது மட்டும்தான் நம்மளுடைய காரியத்தில் இதாக இருக்கணும் அப்படின்ட்டு கபீர்தாஸ் அழகாக இந்த விளக்கம் சொல்லியிருக்கார். தேர்ட் ஒன், தர்வர் ஃபல்நகி காத்தேகைன் சர்வர் பியஹின் நா பான் கஹி ரஹிமன் பர் காஜி ஹீத் சன்பத்தி சன்சுஹின் சுஜான். அவள் தர்வர் அப்படின்னா மரங்கள் அர்த்தம். ஃபல்னா பல மரங்கள் எந்த ஒரு பலனையும் என்ன பண்ணது, பலனை எதிர்பார்ப்பதில்லையா. மரம் என்ன பண்ணுது, தன்னை பழங்களை எல்லாருக்கும் கொடுக்குது. ஆனால் அது நம்ம சாப்பிட்டு பார்க்கணுன்னு சொல்லிட்டு அந்த மரம் அது நினைக்கிறதில்ல. சர்வர் பிரியகின் பான், பிரியகின் பான் அப்படின்னா அந்த ஆறுகள் ஆறு நதி கடல்களை என்ன பண்ணுது, அது நீரை என்ன பண்ணுது, நீரை மக்களுக்கு உலகத்துக்கே தண்ணி கொடுக்குது. ஆனால் அது குடிச்சு பார்க்கறது கிடையாது. கஹி ரஹீம் பர் காஜ் ஹித், ரஹீம் இதை அழகாக அது சொல்கிறாரு. சம்பத்தி சன்சுகின் சுஜான் அப்படின்னா அதுபோல் எப்படி ஒரு மரம் தன் பழத்தை உண்ணாமல் மக்களுக்கு உலகத்துக்கே இந்த மரம் பழங்களை கொடுக்குது. அதே போல் இந்த நீர் எப்படி உலகத்துக்கே நீர் கொடுக்குது. அதுபோல் நல்ல மனிதர்கள் உயர்ந்த மனிதர்கள் மற்றவர்களுக்கு உதவுன்னு என்ன பண்ணுறாங்க, அவங்க செல்வத்தை அவங்க சம்பாதிக்கிறாங்க. சம்பத்தி அப்படின்னா செல்வம்னு அர்த்தம். செல்வத்தை அவங்க சம்பாரித்து மற்றவங்களுக்கு அவங்களால முடிஞ்ச உதவி அவங்க செய்கிறாங்க அப்படின்ட்டு யார் சொல்கிறாருன்னா ரஹீம் அழகாக சொல்லியிருக்கார். லாஸ்ட் ஒன் துளசி மீட்டே வச்சன் தே சுக்கு உப்ஜத்து சுகும் ஓர் பஷிகரன் யக் மந்திரகை பரிகரு வச்சன் கட்டோர். இதை யார் இயற்றியிருக்கார், துளசிதாஸ் அழகாக சொல்லியிருக்காரு.
துளசி மீட்டே வச்சன்தி. இது மீட்டே அப்படின்னா வந்து நம்ம வந்து இனிமையான சொற்கள் தான் என்ன பண்ணணும், நம்ம வந்து நம்ம மனசில் வந்து சந்தோஷம் சுக்குன்னா வந்து மகிழ்ச்சின்னு அர்த்தம். நம்ம இனிமையான சொற்கள் தான் நம்ம எப்பயுமே வந்து நம்ம வந்து பேசணும். அந்த இனிமையான சொற்கள் பேசினா தான் நம்ம மனதிற்கு என்ன உப்பு ஜத்து பகும் அவோர் அப்படின்னா வந்து நம்ம இனிமையாக பேசினா தான் நம்ம மனதுக்கு எப்படி இருக்கும், நம்மளுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் வந்து ஏற்படுத்தும். பசிகரன் யக்கு மந்திரகை அப்படி இருந்தால் தான் மற்றவங்களும் வந்து மற்றவர்களை வந்து கவர்வது நம்மளுக்கு வந்து ஒரு எளிய மந்திரமாக இருக்கும். நம்ம இனிமையாக பேசுனால தான் மற்றவங்களை வந்து நம்மளால் வந்து கவர் பண்ண முடியும். அப்படின்னு எளிய மந்திரம் வந்து அந்த சொற்கள் தான், இனிமையான சொல் தான். பரிகரு வச்சன் கட்டோர் அப்படின்னு இந்த கடுமையான சொற்களை வந்து எப்பயுமே நம்ம வந்து மற்றவங்ககிட்ட வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம மனதை வந்து புண்படுற மாதிரி நம்ம வந்து பேசக்கூடாது, அதை வந்து நம்ம விட்டுடணும் அப்படின்னு துளசிதாஸ் வந்து அழகாக சொல்லியிருக்காரு. எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட்டு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.